ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஃபியூ வீடியோஸ் தான் போட்டிருந்தேன். பட் அதுக்கு நான் ஒரு 2, 3 கமெண்ட்ஸ் வந்தாலும் ரொம்ப எல்லாரும் ஹேப்பியா நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அண்ட் ரீசெண்டா ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அஸ்வினி அப்படின்னு ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு. பட் அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்தது. எனக்கு இதுதான் அவங்க போட்ட கமெண்ட். கிளாஸ் டயக்ராம்னா என்ன? டேட்டா ஃப்ளோ டயக்ராம்னா என்ன? சீக்வன்ஸ் டயக்ராம்னா என்ன? இதோட பர்பஸ் என்ன? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கான ரீசன் என்னன்னா, என்னைக்குமே நாம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2 விஷயம் தான். அது என்ன? அதை ஏன் நாம படிக்கணும்? இந்த 2 விஷயம் தான் நம்ம எஜுகேஷனுடைய பேசிக்கு. ப்ளஸ் இதை நான் எங்கே ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலாக நான் அவங்களுக்காகவே நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் இந்த 3 டாப்பிக்கில் நான் படித்து என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, கிளாஸ் டயக்ராம். கிளாஸ் டயக்ராம்னா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இதுதான் கிளாஸ் டயக்ராம். நான் இந்த என்டையர் இந்த வீடியோவில் வந்து இதை எப்படி பண்ணணும்லாம் சொல்ல போகிறது கிடையாது. இது என்ன, இது எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் டயக்ராம் அப்படின்னா, இன் ஜென்ரல் கிளாஸ்னா என்ன? இன்னொரு டிப்ஸ் நான் தருவேன் என்னன்னா, நம்ம என்றைக்குமே ஒரு விஷயம் படிக்கும்போது, அந்த ஹெட்டிங்கை ஏன் இதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம 90% அதை புரிஞ்சுக்கலாம். இதுக்கு கிளாஸ் டயக்ராம் அப்படின்னு பேர். அப்போ என்ன அர்த்தம்? கிளாஸஸோட டயக்ராம். சிம்பிள். அப்போ கிளாஸ்னா என்ன? ரொம்ப இன்னும் சிம்பிள். நாம எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொரு கிளாஸில் இருப்போம். 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் கிளாஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம். நானும் அவனும் ஒரே கிளாஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது இன்னொரு இங்கிலீஷ் டேர்ம் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ், கிளாசிஃபையர், அதாவது பிரிக்கிறது. ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஒரு இடத்துல வந்து நம்ம வைக்கிறோம். அது ஒரு கிளாஸாக நம்ம பிரிக்கிறோம். ஓகே, இதுதான் இந்த கிளாஸ். ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது இன் ஜென்ரல் நாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். ரொம்ப இந்த கிளாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடத்துல எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே கிளாஸ். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜாவாவில் ஜாவா, சி ஷார்ப் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸில் நிறைய கிளாஸஸாக வச்சுருப்பாங்க. அந்த கிளாஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனில் நிறைய லாஜிக்ஸ் இருக்கும், நிறைய பார்ட் இருக்கும். அந்த பார்ட் எல்லாம் லாஜிக்கலாக கிளாஸாக பிரித்து வச்சுட்டு அதுக்கான கோடிங் எழுதுவாங்க. ஒரு கிளாஸில் என்ன அந்த கிளாஸுக்குள்ளே என்ன இருக்குன்னா, மெயினாக 2 விஷயம் இருக்கும். ஒன்று மெத்தட்ஸ் இருக்கும், இன்னொன்று வேரியபிள்ஸ் இருக்கும். வேரியபிள்ஸ் ஆர் நத்திங் பட் நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு எலமெண்ட்ஸ் மாதிரி. நான் ரொம்ப டெக்னிக்கலாக போகிறேன். இந்த டயக்ராம் வந்து ப்ரோக்ராமர்ஸுக்கு தான் புரியுங்கிறது கிடையாது. பட் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த டேர்ம்ஸை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ப்ரோக்ராமிங் லெவல் இல்லாமல் ரொம்ப மேலே ஒரு ஹை லெவலாக சொல்லணும் அப்படின்னா, கிளாஸ் டயக்ராம்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு கிளாஸையும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, உங்கள் ஸ்கூல் இருக்குது. உங்கள் ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் இருக்குது, 6th ஸ்டாண்டர்ட் இருக்குது, 7th ஸ்டாண்டர்ட் இருக்குது, 5th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் எல்லாமே இருக்குது. இந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் இருக்கிற ரிலேஷன், இந்த என்டையர் கிளாஸ் சேர்ந்தது தான் உங்களோட ஸ்கூல். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராமையோ ஒரு சி ஷார்ப் ப்ரோக்ராமையோ நீங்கள் வந்து அந்த கோடிங்கை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கிளாஸ் இருக்கும். அந்த எல்லா கிளாஸும் கன்ஜாயிண்ட்டாக ஒர்க் ஆகிறது தான் வந்து அந்த என்டையர் அப்ளிகேஷன். ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்? ஒரு கிளாஸ் எல்லா கிளாஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த டயக்ராம்லேயே நம்ம பார்த்தோம்னா, இந்த ஏடிஎம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற இந்த கிளாஸு அக்கௌண்ட்டோட மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணுது. இந்த ஏடிஎம் டிரான்சாக்ஷனுங்கிறது இந்த ஏடிஎம்ங்கிற கிளாஸோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கிளாஸ் டயக்ராம்ங்கிறது என்னென்னா, நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். அந்த ப்ரோக்ராமோட லாஜிக்கை நான் கிளாஸாக பிரித்து எழுதுகிறேன். அப்படி பிரித்து எழுதும்போது அந்த எல்லா கிளாஸையும் நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டயக்ராமெட்டிக்கலாக சொல்கிற அந்த டயக்ராம் பேர் தான் கிளாஸ் டயக்ராம். ஸோ கிளாஸ் டயக்ராம்னா என்ன, வாட் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இன்னுமே டெப்த்தாக புரியல. நீங்கள் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க, வேரியபிள்னு சொல்கிறீங்க, மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அவ்வளோ டெப்த்தாக நீங்கள் இந்த டயத்தில் புரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் வெரி ஹை லெவலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் கிளாஸஸை கிளாஸ் நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற கிளாஸஸில் இருக்கிற கனெக்டிவிட்டியை டயக்ராமெட்டிக்கலாக சொல்கிறது தான் இந்த கிளாஸ் டயக்ராம். இதுதான் ஃபஸ்ட் ஹை லெவல். ரெண்டாவது ஒய், இது எங்கே ரியல் டைமில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ரியல் டைமில் இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன். எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். நம்ம இந்த டெக்ஸ்டைல் ஷாப் எக்ஸாம்பிள்லேயே ஒரு சாதாரண அப்ளிகேஷன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் போனால் கூட
நாம் வந்து ஒரு மருந்து கேட்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அந்த மருந்து இருக்கான்னு சொல்லி அவங்களோட டெஸ்க்டாப்பில் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. அதில் செக் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷனே வச்சுக்கலாமே. அந்த அப்ளிகேஷன் என்ன கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா, நான் முதல்ல எல்லா ரெக்குயர்மெண்ட்டையும் கேட்டுட்டு, அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை டிவிஷனாக பிரிச்சுக்குவேன். இப்போ அகைன் அன் எக்ஸாம்பிள், இப்போ அந்த மெடிக்கல் ஷாப், இப்போ நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன். நான் மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை போய் பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேணும். உங்கள் அப்ளிகேஷன் என்ன சார் பண்ணும்? என் அப்ளிகேஷனில் வந்து நான் வந்து எத்தனை மாத்திரை வந்து வாங்கி என்னோட கடையில் வச்சோன்னே அந்த மாத்திரைலாம் கணக்கு போட்டு வச்சுக்கணும். நான் ஒரு மாத்திரை பேர் போட்டேன்னா அந்த மாத்திரை எவ்வளோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி யாராவது கஸ்டமர் வந்தாங்கன்னா அந்த கஸ்டமருடைய டேட்டு, அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்க வாங்க அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க வாங்கினதெல்லாம் அப்படியே கணக்கு வர மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வாங்கின அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி எனக்கு வேணும், இதெல்லாம் அது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அஸ் அ ப்ரோக்ராமராக ஒரு ஆர்கிடெக்ட், ஆக்சுவலாக நான் இன்னும் ஒரு கீவேர்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் கிரியேட் பண்ண சொல்கிறாங்களே, இது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் கிரியேட் பண்ணணும்னு யார் முடிவு பண்ணுவா? ஜாவாவில் தான் பண்ணணும், சி ஷார்ப்பில் தான் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த டீமில் ஒரு ஆர்கிடெக்ட்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ எப்படி நம்ம வீடு கட்டுறோன்னா அதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கிற மாதிரி சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இது எந்த லாங்குவேஜில் எழுதலாம். அப்போ என்னோட ஆர்கிடெக்ட் என்ன சொல்கிறாரு, அரி நீ வந்து சி ஷார்ப்பில் எழுதுப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னா, உடனே நான் என்ன பண்ணுவேன், அந்த ரெக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இதில் முக்கியமாக என்ன வருது, டேப்லெட்ஸ், அவங்க வாங்குகிற அந்த மெடிசின்ஸ். ஸோ அப்போ மெடிசின் ஒரு கிளாஸ் நான் வச்சுக்குவேன். அந்த மெடிசின்ங்கிற கிளாஸில் நான் வந்து மெடிசனோட எல்லா டீட்டெயிலுக்கான அந்த பிஸ்னஸ் லாஜிக்னா அந்த கோடிங் அதெல்லாம் எழுதி வச்சுக்குவேன். அடுத்தது என்ன சொன்னார், கஸ்டமர் சொன்னார். அப்போ கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் எழுதுவேன். அந்த கஸ்டமர் கிளாஸ்க்குள்ளே கஸ்டமருக்கு ஏற்ற எல்லா கோடிங்கும் எழுதுவேன். அடுத்தவர் என்ன சொன்னார், அமௌண்ட் சொன்னார். ஸோ அமௌண்ட் வச்சுக்கிட்டு அமௌண்ட்டுக்கான எல்லா கோடியும் அதில் எழுதுவேன். இப்போது இந்த 3 கிளாஸும் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் கோடிங்கில் போடுவேன். இப்போ நான் போடுறத நான் எடுத்தோடனே அவசரமாக போடக்கூடாது. கரெக்டாக இப்போ நம்ம வீடே கட்டுறோன்னா என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த வீடை வரைந்து நம்ம கையில் ஒரு சின்ன ஒரு A4 ஷீட்டில் கொடுப்பாங்க. பாருங்கள் சார், இந்த இடத்துல வந்து ஹால் வருது, இந்த இடத்துல வந்து கிச்சன் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா தான் கோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய கிளாஸஸ்லாம் இப்படி இருக்குது. அந்த கிளாஸஸ்க்குள்ளே நான் வச்சுருக்கிற இந்த மெத்தட்ஸ், இப்போ இந்த கிளாஸ் எடுத்துக்கலாம். கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கஸ்டமர் கிளாஸில் வெரிஃபை பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த மெத்தடு பாஸ்வேர்டு வெரிஃபை பண்ணும். பாஸ்வேர்டு வெரிஃபை பண்ணக்கூடிய எல்லா லாஜிக்கும் இந்த மெத்தடுக்குள்ளே எழுதி வச்சுருப்போம். அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது இந்த கிளாஸ் டயக்ராம் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு சாஃப்ட்வேர் எழுதும் பொழுது அந்த சாஃப்ட்வேரில் நாம் இதெல்லாம் தான் கோடிங் பண்ண போகிறோங்கிற அந்த மெத்தட்ஸு. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இது பேர் என்னென்னா வேரியபிள்ஸ். என்ன, இப்போ ஒரு கஸ்டமரை நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணுவோம், கஸ்டமரோட பேர், கஸ்டமரோட ஃபோன் நம்பர், கஸ்டமரோட அட்ரஸ், அதெல்லாம் எதில் ஸ்டோர் பண்ணுவோம், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். வேரியபிள் இஸ் நத்திங் பட் ஒரு சேர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சேர் இருக்கு நம்ம போய் உட்கார்றதுக்கு. அதே மாதிரி வேரியபிள் இருக்கு அதில் போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதுக்காக நாம் இந்த கஸ்டமருங்கிற கிளாஸில் என்கிட்ட 5 வேரியபிள், ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ கிளாஸ் டயக்ராம் ரொம்ப சிம்பிள். கிளாஸ் டயக்ராமில் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு கிளாஸுக்கு நீங்கள் ஒரு டப்பா போட்டு அந்த டப்பாக்குள்ளே 3 டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டிவிஷனில் அந்த கிளாஸ் நேம் எழுதணும். அதை வந்து கேப்ஸில் ஆரம்பிக்க சொல்லி தான் ஜென்ரிக்காக சொல்லுவாங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ளே என்ன இருக்குன்னா, என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்குன்னா, இதுதான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பப்ளிக்னா என்ன, ப்ரைவேட்னா என்ன, ப்ரொடெக்டட்னாங்கிறது இன்னொரு பிக்கர் டாபிக். அதை வந்து தனியாக கூட பார்க்கலாம். அதை மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளாஸுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன். அது என்ன இங்கே 1 இங்கே ஸ்டார்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது பேர் என்னன்னா 1 to many to 1. இந்த மாதிரி இந்த கிளாஸுக்கும் அந்த கிளாஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இதெல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி இது இண்டிவிஜுவலாக இது எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லலை. பட் இந்த கிளாஸ் டயக்ராம் எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கிளாஸ் டயக்ராம்னா என்ன, அந்த கிளாஸ் டயக்ராம் எங்கே யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் ஒரு ஆர்கிடெக்ட் இதை எடுத்து அவர்கிட்ட போய் கொடுக்குறேன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்காரு. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார், கரெக்ஷன் வந்து ஏடிஎம் டிரான்சாக்ஷனுங்கிறது நீ எதுக்கு ஒரு கிளாஸ் வச்சிருக்க, பேசாமல் அதை தூக்கி நீ ஏடிஎம்லேயே போட்டுரு, இந்த மெத்தட் இதிலே போடு, அந்த மாதிரி அவர் சஜஷனை சொல்லி அதை ஃபைனலைஸ் பண்ணி அப்புறமா கோடு எழுதுவாங்க. இந்த கிளாஸ் டயக்ராம் வந்து இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க ரியல் டைமில் நீங்கள் ஒரு லைக் இன்னொரு பெரிய கேள்வி எல்லாருக்கும் வருது என்னன்னா, இவ்வளோ இருக்கே, கிளாஸ் டயக்ராம் இருக்குது, சீக்வன்ஸ் டயக்ராம் இருக்குது, டேட்டா ஃப்ளோ டயக்ராம் இருக்குது, ஹியூமன் டயக்ராம்ஸ் இவ்வளோ இருக்கே, எங்கே இவ்வளோத்தையுமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஸ் பர் அவர் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது.
அப்போ வந்து அது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வேலை எழுதுறோம். அப்போ வந்து ஒரு கிளாஸ் டயக்ராம் இருந்தால் ஒரு புரிதல், நம்மளோட ஹியூமன் பிரெயினு பிக்சோரிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக நிறைய டைப் ஆஃப் டயக்ராம்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு கிளாஸஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட ரிலேட் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் போது நான் கிளாஸ் டயக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீக்வன்ஸ் டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் டயக்ராம்னா இதுதான். கிளாஸ் டயக்ராம் எங்கே யூஸ் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எஸ் அகைன் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதை ஃபர்தராக பார்க்கலாம். அடுத்தது நான் பார்க்க போகிறது சீக்வன்ஸ் டயக்ராம். இந்த சீக்வன்ஸ் டயக்ராமும் ஹியூமன் டயக்ராமில் ஒன்று தான். பட் இந்த சீக்வன்ஸ் டயக்ராம் வந்து ரொம்ப ஒரு என்ன கேட்டால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டயக்ராமாக நம்ம பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் நாட் இன் ப்ரோக்ராமிங் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் கூட இந்த சீக்வன்ஸ் டயக்ராமை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த சீக்வன்ஸ் டயக்ராம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அது ஃபஸ்ட்டு போயிடலாம். அப்புறம் இது என்னங்கிறத விட அது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போயிடலாம். ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. ஒரு செனாரியோ ஒன்று நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஓல்டு டெக்னாலஜியில் இருக்குது. அந்த ஓல்டு டெக்னாலஜியில் இருக்கிற அப்ளிகேஷனை ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கு மைக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, ஓல்டு டெக்னாலஜினா நியூ டெக்னாலஜினா என்ன? சிம்பிள். நம்ம ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. பைத்தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி அடுத்த லெவல் போயிட்டே இருக்காங்க. பட் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பழைய டெக்னாலஜி கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இப்போ அந்த அப்ளிகேஷனை புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மாற்றணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன் மாற்றணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பழைய வெர்ஷனில் ஓடும். இப்போ புது வெர்ஷனில் அதால் ஓடவே ஓடாது. அந்த கம்பேட்டபிலிட்டி இல்லைங்கும் போது என்ன யோசிப்பாங்கன்னா, அதை மைக்ரேட் பண்ண ஆசைப்படுவாங்க. அப்படி மைக்ரேட் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் யாரோ கோட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இப்போ எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக அந்த கம்பெனியில் இருப்பாங்க. இன்னும் சோஃபர் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு கூட தெரியாது. எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் போகலாம். இந்த மாதிரி நிறைய செனாரியோஸ் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராமராக நான் அதை மைக்ரேட் பண்ணணுங்கும் போது முதல்ல அந்த அப்ளிகேஷனோட லாஜிக்கை நான் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ண அப்ளிகேஷன், அதோட லாஜிக் என்ன, எப்படி ஒர்க் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இந்தந்த இன்புட் கொடுத்தா இந்தந்த அவுட்புட் வரும்னு எல்லாருக்குமே தெரியுமே தவிர, ஏன் இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் அந்த கோட் எடுத்துகிட்டு அந்த கோடில் இருக்கிற ஒவ்வொரு கிளாஸையும் பிரிக்கணும். இதே வந்து அது ஒரு ஜாவாவில் இருந்தால் கிளாஸ் இருக்கும். சியில் எழுதியிருந்தால் ஒவ்வொரு சி ஃபைல்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சி ஃபைலை எடுத்துக்கிட்டு முதல்ல அந்த ப்ரோக்ராம் எங்கே ஆரம்பிக்குது, முதல்ல இந்த மெத்தடில் தான் ஆரம்பிக்குது. சியில் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்களா, அந்த ஃபங்க்ஷனில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனில் ஆரம்பிக்கிற இந்த மெத்தடு இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நேராக 3வது கிளாஸ் ஃபைலில் இருக்கிற சி ஃபைலில் இருக்கிற 4வது ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அந்த 4வது ஃபங்க்ஷன்லேருந்து இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் 7வது ஃபங்க்ஷனுக்கு போகுது, இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் 8வது ஃபங்க்ஷனுக்கு போகுது. இது சுத்தமாக புரியல. நீங்கள் ஃபங்க்ஷனுங்கிறீங்க, நான் ப்ரோக்ராமரே கிடையாது, நான் இன்னும் ப்ரோக்ராமிங் செய்யலே போகல, நீங்கள் ஏன் இப்படி குழப்பறீங்கன்னா, ஓகே நான் இன்னொரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த சீக்வன்ஸ் டயக்ராம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன படிக்கிறோம் அதோட நேம்லேயே பாதி புரிஞ்சிடும். சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ்னால் என்ன? அடுத்தது சீக்வன்ஸ் அடுத்தடுத்து வருது. ஸோ நான் இங்கே இருக்கேன், அடுத்து நான் எங்கே போவேன்? இப்போ நான் திருச்சியிலேருந்து சென்னை வரணும் அப்படின்னா சீக்வன்ஸ் என்ன? திருச்சியிலேருந்து அடுத்து ஒரு விருத்தாச்சலத்துலேருந்து விழுப்புரம்லேருந்து சென்னை. ஸோ அந்த பாத்தை சொல்கிறது தான். ஓகே, அந்த மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராம் இங்கே ஆரம்பிக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் கொடுத்த உடனே நம்ம ரெக்வஸ்ட் எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ், அந்த ஃப்ளோவை சொல்கிறதுக்கு தான் வந்து சீக்வன்ஸ் டயக்ராம். அப்போ சீக்வன்ஸ் டயக்ராமும் ஃப்ளோ சார்ட்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம அது எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். சீக்வன்ஸ் டயக்ராம் அதுக்கு யூஸ் பண்ணுற விஷயம் தான். பட் சீக்வன்ஸ் டயக்ராமில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அந்த மெத்தட்ஸ் வச்சுலாம் சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளே பார்த்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமர் கிரியேட்டை கொடுக்குறாரு. அது ஷாப்பிங் கார்ட்டுங்கிற அந்த கிளாஸுக்கு போகுது. அங்கேருந்து கெட் டோட்டல் அப்படிங்கிற மெத்தட்லேருந்து ஆர்டருக்கு போகுது. ஸோ ஆர்டர் பிளேஸ் ஆகுது. இப்படி திரும்பி பிளேஸ் ஆன அப்புறம் என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃப்ளிப்கார்ட் போனீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும். பட் பேக்கில் இதெல்லாம் நடக்கும். திரும்பி அந்த ஐட்டம் அந்த ப்ரைஸ் பின்னாடி வரும், டோட்டல் கேல்குலேட் பண்ணணும், திரும்பி அந்த யூசருக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த என்டையர் ஃப்ளோவை நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த சீக்வன்ஸ் டயக்ராம். நான் முன்னாடியே சொன்ன அந்த மைக்ரேஷன் எக்ஸாம்பிள் படி இந்த மாதிரி நான் டயக்ராம் போட்டேன்னா எனக்கு சூப்பராக லாஜிக் புரிஞ்சிடும். ஓ இப்படி தான் அதை எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் சிம்பிளாக எழுதிட்டு போயிடலாம். இந்த சீக்வன்ஸ் டயக்ராம் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோ தெரியலன்னா சீக்வன்ஸ் டயக்ராம் வில் ஹெல்ப். அது எப்படி ஃப்ளோ ஆகுது, அந்த கண்ட்ரோல் எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறது. இதில் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். நாம் ரெக்வஸ்ட் கொடுத்தா
கம்ப்ளீட்டாக லைன் போடணும். நம்மளுக்கு ரிப்ளை வந்தால் டாட்டட்ஸில் போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல மட்டும் ஒரு பார் மாதிரி போட்டிருக்காங்கன்னா, இந்த ஆர்டருங்கிறது இந்த இடத்துல மட்டும்தான் அந்த என்டையர்லேயே ப்ராசஸ் ஆகுது. இந்த இடத்துல ப்ராசஸ் ஆகலை. எங்கெல்லாம் ப்ராசஸ் ஆகலையோ அங்கெல்லாம் டாட்டர் லைன்ஸ் போடணும். லைக் ஐ ஆல்ரெடி மென்ஷன், இது எப்படி வரையணுங்கிறத விட இது எங்கே வரைகிறாங்க, ஏன் யூஸ் ஆகுதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு சீக்வன்ஸ் டயக்ராம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. சீக்வன்ஸ் டயக்ராம் நம்ம பார்த்தோன்னா அந்த என்டையர் ஃப்ளோ எப்படி நடக்குது. இப்போ கிளாஸ் டயக்ராமில் ஃப்ளோ நமக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா கிளாஸ் டயக்ராமில் இந்த இவ்வளோ கிளாஸ் இருக்குது, இதில் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு இல்லை ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சீக்வன்ஸ் டயக்ராமில் ரொம்ப தெளிவாக இங்கே ஆரம்பிக்குது, இதுக்கப்புறம் இங்கே போகுது, அது எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறத அந்த ஃப்ளோவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்போ இது ரெக்யர்மெண்ட் எங்கே? நான் சொன்ன இதே எக்ஸாம்பிள் என் ஆர்கிடெக்ட் என்னை கூப்பிட்டாரு, ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கப்பா, இந்த அப்ளிகேஷன் எனக்கு என்ன, இந்த அப்ளிகேஷன் எப்படின்னு, இது எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது, கோடு மட்டும் இருக்குது, இந்த கோடை பார்த்து புரிஞ்சுக்கோ அப்படின்னா டக்குன்னு நான் என்ன பண்ணணும்னா அந்த கோடை உட்காந்து படித்து எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அந்த கோடை அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு அதை கம்பைல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துல டீபக் பாயிண்ட் வச்சுட்டு, ஓகே இந்த மெத்தட்லேருந்து இந்த மெத்தடுக்கு போகுது, ஒன்னொரு சீக்வன்ஸ் டயக்ராம், இந்த கிளாஸ் இங்கே போகுது, இந்த மெத்தட் கெட் டோட்டல் மெத்தட் போகுது, அப்படி நான் கம்ப்ளீட்டாக வரைஞ்சி அவர்கிட்ட போய் கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள் நீங்கள் கேட்ட மாதிரியே பண்ணிட்டேன், இதுதான் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிடுவேன். அங்கே தான் இந்த சீக்வன்ஸ் டயக்ராம் யூஸ் ஆகுது. கிளாஸ் டயக்ராம் எங்கே யூஸ் ஆகுது, சீக்வன்ஸ் டயக்ராம் எங்கே யூஸ் ஆகுதுங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், டேட்டா ஃப்ளோ டயக்ராம்னா என்ன? இப்போது நம்ம அதில் சீக்வன்ஸ் டயக்ராம் பார்த்தோம். டேட்டா ஃப்ளோ டயக்ராம் நம்ம எப்போ சொல்கிற மாதிரி பேர்லேயே நம்ம புரிஞ்சுக்கணும். டேட்டா ஃப்ளோ அதோட டயக்ராம். ஒரு என்னோட டேட்டா எப்படிலாம் ஃப்ளோ ஆகுதுங்கிறத நான் டயக்ராமாக போட போகிறேன். அது என்ன டேட்டா ஃப்ளோ ஆகுது, டேட்டா ஏன் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து சிம் வாங்கியிருப்போம். நம்ம ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து சிம் வாங்கியிருப்போம். இப்போ ரீசெண்டாக வாங்கினா கூட இப்போ எனக்கு எப்படின்னு தெரியல, பட் நான் வாங்கும்போது 10 இயர்ஸ் பிஃபோர் சிம் வாங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்போ வாங்கினாலும் சரி, காலைல 10 மணிக்கு வாங்கினாலும் சரி, சாயந்தரம் 6 மணிக்கு வாங்கினாலும் சரி, சார் ஒரு இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் அது ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. யாருக்காவது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, அது ஏன் அன்றைக்கி நைட்டுக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகுது? என்ன ஆகும்னா, நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொடுத்த எல்லா ரெக்வஸ்ட்டையும் வச்சுக்கிட்டு ராத்திரி ஒரு பேட்ச் ஓடும். பேட்ச்னால் என்னென்னா, ராத்திரி ஒரு ப்ரோக்ராம் ஓடும். அந்த ப்ரோக்ராம் இந்த எல்லா டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணி இவங்க எல்லாருக்கும் ஒரே டே ஆக்டிவேட் பண்ணும். இதை நான் ஏன் சொல்கிறேன் இப்போனா, இந்த டேட்டா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் பல அப்ளிகேஷனோட கனெக்டடாக இருக்கும். அப்படி கனெக்டடாக இருக்கிற அந்த அப்ளிகேஷன்ஸ், ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு டேட்டாவை அனுப்பும், இன்னொரு அப்ளிகேஷன்லேருந்து டேட்டாவை வாங்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்லேருந்து அந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி டேட்டா ஃப்ளோ ஆகுது, என்ன டேட்டா ஃப்ளோ ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். என்னென்னா, என்கிட்ட ஒரு நம்ம மெடிக்கல் ஷாப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மெடிக்கல் ஷாப்பில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் என்னென்னா, இங்கே வந்து எனக்கு இப்போ நான் வந்து அந்த மெடிக்கல் ஷாப் இருக்குது. அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு கம்பெனி வந்து எல்லா மெடிசனையும் கொடுத்துட்ருக்கு. இங்கே மெடிசன் குறைய சப்போஸ் ஒரு மெடிசன் இருக்குது, ஒரு ஏதோ ஒரு XYZன்னு ஒரு மெடிசன் இருக்குது. அந்த சரி ஏபிசின்னு ஒரு மெடிசன் இருக்குது. அந்த ஏபிசி மெடிசன் கம்ப்ளீட்டாக டவுன் ஆனதுக்கப்புறம், அதாவது தீர்ந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்கு ஒரு மெசேஜ் போகணும், இந்த மாதிரி ஏபிசி மெடிசன் தீர்ந்து போச்சு, நீங்கள் எங்களுக்கு லோடு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்டர்லிங்கடாக நம்ம வச்சுருக்கோம். இங்கேருந்து இங்கே குறைய அங்கேயும் குறையுது. அவங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு இந்த அப்ளிகேஷன் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே டேட்டா அமைச்சிக்கிட்டே இருக்குது. 2 குறைஞ்சிருச்சு, 3 குறைஞ்சிருச்சுன்னு. இட்ஸ் நாட் அது அதாவது ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணாமல் டேட்டாவே சென்ட் பண்ணதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா அந்த டேட்டா ஃப்ளோவை டயக்ராமெட்டிக்கலாக போடுறது தான் அந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம். அஃப்கோர்ஸ் அது எப்படி போடணும் அப்படிங்கிறது நிறைய நெட் ரெஃபரன்ஸ் இருக்குது. பட் அந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இப்போ எதுக்கு இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம் இந்த ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட நிறைய சிஸ்டம் இருக்குது. என்கிட்ட 2-3 அப்ளிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் ஏ, அப்ளிகேஷன் பி, அப்ளிகேஷன் சி, அப்ளிகேஷன் டின்னு. இந்த 4 அப்ளிகேஷனுக்குள்ளேயும் டேட்டா ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்ளிகேஷன் ஏ அப்ளிகேஷன் பிக்கு டேட்டா தருது, அப்ளிகேஷன் பி அப்ளிகேஷன் சிக்கு டேட்டா தருது, திரும்பி வாங்கிக்குது. இது என்ன மாதிரி டேட்டாவை அனுப்புது, இந்த டேட்டாவை வந்து எப்படி அனுப்புது, இப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் டயக்ராமெட்டிக்கலாக சொல்கிறது தான் இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம். ஸோ இந்த 3 டயக்ராம் 3 இடத்துல தேவைக்கு ஏற்றபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கிளாஸ் டயக்ராம், சீக்வன்ஸ் டயக்ராம் அண்ட் டேட்டா ஃப்ளோ டயக்ராம். ஸோ இந்த கொஷின் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நான் இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நானுமே வந்து உங்களை மாதிரி லேர்ன் பண்ணி படித்து புரிஞ்சுட்டு சொல்கிறது தான். கண்டிப்பாக அதில் தப்பும் இருக்கலாம். அப்படி தப்பு இருந்தால் தாராளமாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.